விடுதலை சிறுத்தைகள் கட்சியில துணை பொதுச் செயலராக இருக்கும் போதே தொடர்ந்து அவர் திமுகவை தான் விமர்சிச்சுட்டு வரார். திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் திட்டமிட்டு விமர்சிக்கிறார். இது அவர் பேசுறாரான்னு கேட்டா அவரை பேச வைக்கிறார். தொடர்ந்து திமுக ஆட்சியை விமர்சனம் பண்றதுன்னா இது ஆதவர்ஜனாவும் பேச வைக்கிறது. ஒரு ஆதவர்ஜனாவை ஒரு ஸ்பையா ஒரு புரோக்கரா பயன்படுத்துறாங்க. இது யாருடைய வேலைன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி போயிட்டு நீ எடப்பாடியார ஏடிஎம் போச்சா உனக்கு அடுத்த இடம் எனக்கு கொடுப்பியா நான் வரேன்னு சொல்லி அங்க பேசிட்டு இருக்காங்க. அங்கவே ஏற்கனவே 4 தகராறு. ஒரு பக்கம் சசிகலா, ஒரு பக்கம் டிடிவி தினகரன், ஒரு பக்கம் ஓபி பன்னீர்செல்வம், அதே உடஞ்சி தாங்காம சிதறி கிடக்குது. இன்னொரு பக்கம் விஜய். சோ அவன் வந்தால் ஒரு வியாபாரி. ஆனானப்பட்ட விஜய்க்கே 4% ஓட்டு தான் மேடம். பிரசாந்த் கிஷோர் திமுக வேலை பார்த்தாரு. பிரசாந்த் கிஷோர் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரல. அவர் திமுக ஒரு வேலை பார்த்தாரு. அவருக்கு ஒரு வேலை கொடுத்தோம். ஒரு வேலை பார்ப்பான், ஒரு வேலை கொடுத்தோம். வேலை பார்த்துட்டு போனார். தளபதி என்கின்ற அந்த ஒரு தலைவனுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்தாரா? பேசும்போதே தெரியல. அந்த ஒரு எம்பி சீட் எதிர்பார்த்தாருங்க. ஓப்பனா சொல்றேன், யாரும் பேச மாட்டாங்க. இது குடியாத்த குமாரனுடைய தனிப்பட்ட கருத்து. ஆதவர்ஜனா ஒரு திமுக கூட்டணியில ஒரு எம்பி சீட் எதிர்பார்த்தாருங்க. அது கிடைக்கல. அதுக்கு திமுக மேல கோபம். ஆதவர்ஜனாக்கெல்லாம் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு கேட்டா வேஸ்ட். ஆதவர்ஜனாக பத்தி பேசுறது, நான் விஜயை பத்தி பேசுறதே நான் வேஸ்ட்னு சொல்லுவேன். திமுகவை கம்பேர் பண்ணி பேசும்போது ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திமுக பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சமீப நாட்களாக ஆதவர்ஜனா திமுகவை கார்னர் பண்ற மாதிரியான ஒரு வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க மேடம்? அவங்கெல்லாம் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில போய் சேர்ந்தவங்க அவங்கெல்லாம். அதாவது அண்ணன் திருமாவளவனிடத்துல ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறேன். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இஸ் a வெரி குட் லீடர், வெரி குட் ஆரேட்டர், வெரி குட் ரைட்டர், வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், எல்லா வகையிலும் ஒரு சிறந்த தலைவர். சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உற்ற தோழன். நான் தொடர்ந்து தொலைக்காட்சிக்கு விவாத மேடைகளிலும் யூடியூப்பிலும் பதிவு செய்து வருகிற கருத்து, தலைவர் தளபதியும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் ட்வின் பிரதர்ஸ் மாதிரி. சோ எங்க கொள்கைக்கு அவர் ஒத்து போய் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இன்றைக்கு ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. இந்தியாவிலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுகவின் கூட்டணி வலிமையான கூட்டணி, யாராலும் அசைக்க முடியாத ஒரு கூட்டணி. எனவே இந்த கூட்டணியிலிருந்து இப்ப யாரை இவங்க பிரிக்கணும்னு முயற்சி பண்றாங்கன்னு கேட்டா, ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜயா இருக்கட்டும், எல்லாரும் இந்த கூட்டணியை உடைச்சிட்டா நம்ம அந்த இடத்துக்கு வரலாம்னு அவங்க ஒரு பகல் கனவு காண்றாங்க. அதுக்கு அவங்க கையில் எடுத்த ஒரு ஆயுதம்னா சொல்ல முடியாது. அவங்க ஒரு கையில் எடுத்த ஒரு நபர் யாருன்னு கேட்டா ஆதவர்ஜனா. அவர்தான் கையில் எடுத்தாங்க. அவர் சமீப காலத்தை தான் போய் விடுதலை சிறுத்தை கட்சியில சேர்ந்தாரு. அவர் இந்த மார்டின் லாட்டரி குரூப்ஸ், அவர் லாட்டரி வியாபாரி. அவர் ஆல் இண்டியா லெவல்ல அவங்களோட பிசினஸ், அது லாட்டரி சீட் பிசினஸ், நிறைய பணம் வச்சிருக்காரு. சோ அவர் அண்ணன் திருமாவளவன் கட்சியில சேர்ந்து சரி அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலான ஒரு துணை பொதுச் செயலர் பதவி நல்ல எண்ணத்தோடு கொடுத்தார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். எதையும் எதிர்பார்த்து அவர்கிட்ட பணம் இருக்குது, நாளைக்கு அவர் நமக்கு தேர்தலில் பயன்படுவாரு என்கின்ற நோக்கத்தோடலாம் இல்லை. இன்னைக்கு ஒரு சமூக நீதி அரசியல் செய்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஒரு சமூக நீதி அரசியல் செய்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய கட்சியாக இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை. அது இன்னைக்கு ஒரு பொதுவான கட்சி. ஒரு சமூக நீதி அரசியல் அண்ணன் திருமாவளவன் செய்கிற காரணத்தால் ஆதவர்ஜனாவுக்கு துணை பொதுச் செயலர் பதவி கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஆதவர்ஜனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில துணை பொதுச் செயலராக இருக்கும் போதே தொடர்ந்து அவர் திமுகவை தான் விமர்சிச்சுட்டு வரார். திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் திட்டமிட்டு விமர்சிக்கிறார். இது அவர் பேசுறாரான்னு கேட்டா அவரை பேச வைக்கிறார். அவரை பேச வைக்கிறாங்க. அதுல உள்ள நுழைஞ்சு ஆதவர்ஜனா நீ திமுக பத்தி பேசி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எனக்கு துணை முதலமைச்சர் வேணும்னு அவர் ஒண்ணும் கேட்கல. அவர் ஒரு கருத்தை மட்டும் ஒரு முறை சொன்னார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, தலித்தால முதலமைச்சர் ஆக முடியுமான்னு கேட்டார். அது அவர் கேட்டது தப்பு கிடையாது. சோ இவர் என்ன பண்றாருன்னா, அண்ணன் மாண்புக்கு எங்களுடைய துணை முதல்வர், நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரா வரணும்னு ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான தமிழக மக்கள் விருப்பத்தின் காரணத்தால் அவர் துணை முதலமைச்சரா வரார். அதை அப்பவே ஆதவர்ஜனா விமர்சனம் பண்றாங்க. தொடர்ந்து
திமுக ஆட்சியை விமர்சனம் பண்றதுன்னா இது வந்து ஆதவர்ஜனாவும் பேச வைக்கிறது. ஒரு ஆதவர்ஜனாவும் ஒரு ஸ்பையா ஒரு புரோக்கரா பயன்படுத்துறாங்க. இது யாருடைய வேலைன்னு கேட்டா இது திட்டமிட்டு RSS பிஜேபியினுடைய வேலை தான். RSS பிஜேபியினுடைய வேலை தான். RSS எப்படின்னு கேட்டீங்கன்னா RSSல ரெடி ஆகிறவன பெரிய பெரிய அரசு அதிகாரி ஆக்குவாங்க. IPS ஆபீசர், IAS ஆபீசர். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலை. இன்னொன்னு உண்டு RSSல எல்லா கட்சியில போய் இன்னைக்கு போய் சேர்ந்து கொண்டுவாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் நடக்காது, திராவிட மண் இது. கர்நாடகா, நார்த் இந்தியால அதெல்லாம் நடக்கிறது உண்டு. சோ அப்படி ஒரு அனுப்பப்பட்ட ஒரு உளவாளி, ஒரு ஸ்பை தான் ஆதவர்ஜனா. அங்க உள்ள போய் இந்த கூட்டணி உடைக்கணும்னு அவர் முயற்சி பண்ணாரு. ஆனா அது முடியல. அதுக்கு வந்து அந்த ஜூனியர் உடனுடைய விழால நடிகர் விஜய் கூட கலந்து அவங்க பேசுறதெல்லாம் பாக்குறது மன்னராட்சி நடக்குதுன்னு பேசுறது, இதெல்லாம் வந்து திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு. ஆனா நான் எழுச்சி திருமாவளவன் அவர்கள் அவர்கிட்ட பணம் இருக்குது, ஆதவர்ஜனா கிட்ட பணம் இருக்குது, அதனால அவரை விட்டுட மாட்டான்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா ஒரு நல்ல தலைவர் என்பது அவருக்கு பணம் முக்கியம் இல்லை, அவருக்கு கோடிகள் முக்கியம் இல்லை, கொள்கைகள் தான் முக்கியம் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு இன்னைக்கு கட்சியை விட்டு 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணாரு. இப்ப அந்தாலே வெளியே போயிட்டாரு. இப்ப போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிட்டு இருக்க. அப்படி நான் 2வது இடம், அதாவது எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு நீ எடப்பாடி ADMK போச்சுங்களா, உனக்கு அடுத்த இடம் எனக்கு கொடுப்பியா, நான் வரேன்னு சொல்லி அங்க பேசிட்டு இருக்கா. அங்கவே ஏற்கனவே 4 தகராறு. ஒரு பக்கம் சசிகலா, ஒரு பக்கம் டிடிவி தினகரன், ஒரு பக்கம் OP பன்னீர்செல்வம், அதே உடஞ்சி தாங்காம சிதறி கிடக்குது. இன்னொரு பக்கம் விஜய். சோ அவன் வந்தால் ஒரு வியாபாரி. சோ ஆதவர்ஜனெல்லாம் வந்து என்ன 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 அந்த ஆனானப்பட்ட விஜய்க்கே 4% ஓட்டு தான் மேடம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு திமுக எதிர்த்து. விஜயே 4% ஓட்டு தான் வாங்க முடியும். அந்த 4% ஓட்டு கூட யாருடைய ஓட்டுன்னு கேட்டா சீமானுடைய ஓட்டு. சீமானுடைய ஓட்டு தான் விஜயே வாங்க முடியும். இருக்கும்போது ஆதவர்ஜனா போய் என்ன பண்ண முடியும்? எதிர்கட்சிகள் ஒரு கருவியா பயன்படுத்தினாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி ஆபரேட் பண்ணாரு, ஒரு பக்கம் பிஜேபி RSS ஆபரேட் பண்ணிச்சு, ஒரு பக்கம் விஜய், இவங்க எல்லாம் ஆபரேட் பண்ணாங்க. தூக்கி வெளியே விசிறடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். ஆதவர்ஜனா என்கிற மேட்டர் இதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சார் நீங்க வந்து ஆதவர்ஜனாவை பத்தி இப்படி சொல்றீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா VCK தொண்டர்களுக்கு வந்து என்னோட பணி என்னன்னு தெரியும், நான் தொடர்ந்து வந்து அவங்களுக்காக பணி செய்வேங்கிற மாதிரி பேசுறாரு. இவ்வளவு துணிவா தொடர்ந்து வந்து VCK வந்து தன் பக்கம் தான் இருக்குன்ற மாதிரி ஆதவர்ஜனா பேசுவதற்கு என்ன காரணம் சார்? திருமாவளவன் அவர்களுடைய முழு ஆதரவும் ஆதவர்ஜனாக்கு இருக்கா? மேடம், அண்ணன் திருமாவளவன் வந்துட்டு யார் மேலேயும் அவர் டிபெண்ட் ஆகி கிடையாது. இதெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர் பேசணும். யார் மேலேயும் அண்ணன் திருமாவளவன் வந்து டிபெண்ட் ஆகி கிடையாது. அவரு கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தார். இன்னொரு கட்சியில போய் அவர் போய் சேர்ந்துன்னு வேற ஒருத்தர் விடுதலை சிறுத்தை கட்சி ஆரம்பிச்சு அதை போய் அண்ணன் திருமாவளவன் வந்துட்டு கேப்சர் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி, அதனுடைய தலைவர் சீமான், கரையான் புற்றுக்குள் புகுந்த கருணாகன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மரியாதைக்குரிய தெய்வ திரு ஆதித்யநாத் துவங்கின கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி திரும்ப இவருது, சீமான் கிடையாது. ஆதித்யநாத் துவங்கின கட்சிக்குள்ள போய் அந்த கட்சி என்னுடைய கட்சின்னு சொல்லி அதை கேப்சர் பண்ண. அப்படி யாரு? சீமான். அந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சின்றது அண்ணன் திருமாவளவன் ஒரு காவல்துறையில ஒரு கைரேகை நிபுணரா ஒரு அதிகாரியா இருந்தவர். அவரு விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு அவர் ஆரம்பிச்சார். DPI தலித் பேந்தர்ஸ் அவர் ஆரம்பிச்ச கட்சி. சோ அந்த கட்சியில இருக்கிறது அவருக்காக தான். அந்த கட்சியில எல்லாமே இருக்கிறாங்க. ஆதவர்ஜனா யாரு? அந்த கட்சி துவங்கணும் போது ஆதவர்ஜனா இருந்தா அப்படியா? இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷம் MP எலெக்ஷன் முன்னாடி நினைக்கிறேன், அவர் அந்த கட்சியில போய் நட்பு ஏற்பட்டு இந்த கட்சிக்கு வரணும் சரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார், ஒரு துணை போச்சாலும் ஒரு பதவி கொடுத்தார். அண்ணன் திருமாவளவன் இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. திருமணமே பண்ணிக்கல. இந்த கட்சி அரசியல், இந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அரசியல் கட்சி அந்தஸ்தான் நான் கொண்டு வரணும், அது வரைக்கும் நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னாரு. அரசியல் கட்சி அவங்க அம்மா இறக்கிறதுக்கு முன்னால கூட எவ்வளவு வேண்டுகோள் வச்சாங்க. சோ இது அவரால் வளர்க்கப்பட்ட கட்சிங்க. அண்ணன் திருமாவளவனுக்காக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியே இருக்குது. அண்ணன் திருமாவளவனுக்காகத்தான் அந்த கட்சியிலே லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஆதவர்ஜனா யாரு? என்னைக்கு வந்தாலும் அந்த கட்சிக்கு நீங்களே சொல்லுங்க, என்னைக்கு வந்து அப்படி அதே விட ஆதவர்ஜனா பின்னாலே விடுதலை கட்சி தொண்டர்களெல்லாம் போயிடுவாங்க. முட்டாள்தனமான பேச்சு. அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு, அந்த 6 மாத கால இடைநீக்கம் செய்தி வருது, அதன் தொடர்ந்து அவர் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களுக்கும் திமுகவுக்கும் நெருக்கடி கொடுக்குற மாதிரி வீடியோக்கள் வெளியிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, பிரசாந்த் கிஷோரே வந்து நான் தான் கூட்டிட்டு வந்தேங்கிறாரு. இந்த மாதிரியான பேச்சுக்கள் அவருக்கு என்ன பலன் தரும் சார் ஆதவர்ஜனாக்கு? பிரசாந்த் கிஷோர் ஒண்ணு சொல்லிட்டுங்களா, பிரசாந்த் கிஷோர் வந்து திமுக வந்து வேலை பார்த்தார். பிரசாந்த் கிஷோர் ஒண்ணு திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரல. அவர் வந்து திமுக வந்து ஒரு வேலை பார்த்தார். அவருக்கு ஒரு வேலை கொடுத்தோம், ஒரு வேலை பார்ப்பான், ஒரு வேலை கொடுத்தோம், வேலை பார்த்துட்டு போனார். தளபதி என்கின்ற அந்த ஒரு தலைவனுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து எங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்தாரா? இந்த நாடாளுமன்ற தேர்தல
சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பெற்ற வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில். இந்தியாவிலே ஒரு கட்சி அத்தனை தொகுதிகளும் வெற்றி பெற்றது என்று கேட்டால் அது தலைவர் தளபதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி, நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். இவரு யாரு கொண்டு வந்து இவர் வந்து பிரசாந்த் கிஷோர் விட்டார்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஆதவர்ஜுனா என்கின்ற ஒரு கேரக்டர் விடுதலை சிறுத்தை கட்சியில வந்து சேர்ந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களோடு பழகி அதுல துணை பொதுச் செயலர் ஆன பிறகுதான் ஆதவர்ஜுனான்றது யாருன்னு தெரியும். அதுக்கு முன்னால மார்ட்டின் தெரியும் யாருன்னு சொல்லி அவர் லாட்டரி சீட்டுக்கார். அந்த மார்ட்டினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். என்ன சொல்றதுங்க, அவர் ஒன்றும் பெரிய பாலிடிக்ஸ்ல ஒரு மாசல் மைண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தன்னை வந்து ஒரு பிரகடனப்படுத்தினார். அந்த ஆளை பேச வைக்கிறாங்க. நான் தான் சொல்றேன், அவர் வந்து பேச வைக்கிறாங்க. ஷேடோ ஆஃப் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், டோட்டலா டிஎம்கேவோட அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் அந்த ஆதவர்ஜுனா நபர் பயன்படுத்துறாங்க. ஏன்னு கேட்டா அந்த ஆள்கிட்ட பணம் இருக்குது, சோ அந்த ஆள் வச்சு பயன்படுத்துறாங்க. அவ்வளவுதான், பயன்படுத்துறாங்க. அவர் வந்து அவரு பிரசாந்த் கிஷோர் கூட்டிட்டு வந்தாரா? இவர் சொல்லிதான் பிரசாந்த் கிஷோர் யாருன்னு தெரியுமா? சோ அதெல்லாம் வந்து ஒரு பித்தலாட்டத்தனமான ஒரு அந்த ஆள் பேசும்போதே தெரியல, ஒரு ஆன்டி டிஎம்கே பேசும்போதே தெரியல. அந்த ஆள் ஒரு எம்பி சீட் எதிர்பார்த்தாருங்க. ஓப்பனா சொல்றாரு, யாரும் பேச மாட்டாங்க. இது குடியாத்த குமாரனுடைய தனிப்பட்ட கருத்து. ஆதவர்ஜுனா வந்து ஒரு திமுக கூட்டணியில ஒரு எம்பி சீட் வந்து எதிர்பார்த்தாருங்க, அது கிடைக்கல. அதுக்கு திமுக மேல கோபம், நம்ம எதுக்கோ வந்தோம், நம்மளால அது முடியலையான்னு சொல்லி. அண்ணன் திருமாவளவன் அவர்களே நம்ம சொல்ற மாதிரி ஆட்டி வைக்கலாம். அண்ணன் திருமாவளவன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாரு. நம்ம கிட்ட பணம் இருக்குது, நம்ம கிட்ட பலாயிரம் கோடிக்கான பணம் நம்ம வச்சிருக்கோம். லாட்டரி சீட் வியாபாரம் பண்ணி நம்ம பணம் வச்சிருக்கிறோம். கேம்பிளிங் பண்றது தமிழ்நாட்டுல அதெல்லாம் நடக்காது, வெளியே இந்தியா ஃபுல்லா பண்றாங்க கேம்பிளிங்கு. லாட்டரி சீட்லயே வந்துட்டு கவர்மெண்ட் லாட்டரி சீட் ஒன்று இருக்குது மேடம், அதை தாண்டி திருட்டு லாட்டரி சீட் இருக்குது, சிங்கிள் நம்பர் லாட்டரி சீட்னு சொல்லுவாங்க. அப்புறமா இந்த அழிக்கிற லாட்டரி சீட்னு சொல்லுவாங்க. அப்புறமா கேம்பிளிங்னு ஒன்று இருக்குது. லாட்டரி சீட்ல டூப்ளிகேட் லாட்டரி சீட் இருக்குது. ஸோ மக்களை ஏமாத்துறது, அந்த மக்களை ஏமாத்துறது லாட்டரி சீட் வியாபாரம் பண்ணக்கூடியவன் தான் இந்த நம்பர். யாருன்னு கேட்டால் இந்த ஆதவர்ஜுனா சொல்லக்கூடிய நம்பர். ஸோ இதை வச்சு நம்ம கிட்ட பணம் இருக்குது, நமக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து நம்ம அதை வந்து கேப்சர் பண்ணலாம்னு அந்த எண்ணத்தோட தான் வந்தது. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பணம் இருக்கிறதுனால மயங்கிடுவார். பணத்தை பார்த்தெல்லாம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மயங்க மாட்டார். அவர் பணத்தை பார்த்து மயங்கக்கூடிய ஒரு தலைவர் அவரு கிடையாது. இன்றைக்கு ஒரு வாழுகிற அம்பேத்கராக வாழுகிற ஒரு தலைவர் திருமாவளவன் அவருக்கு. எனவே அந்த ஆதவர்ஜுனாவெல்லாம் வந்து தன்னை வந்து சும்மா ஒரு பில்டப் பண்ணிக்கிறத தவிர திமுக யாரையோ பார்த்த கட்சி. ஆதவர்ஜுனாக்கெல்லாம் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு கேட்டா வேஸ்ட். ஆதவர்ஜுனாக்காக பத்தி பேசுறது, நான் விஜயை பத்தி பேசுறதே நான் வேஸ்ட்னு சொல்லுவேன் திமுகவை கம்பேர் பண்ணி பேசும்போது. சோ அவங்க ஒரு ஸ்பையா வந்து அந்த ஆள் வந்தாரு, விடுதலை சிறுத்தை கட்சியை கேப்சர் பண்ணலான்னு பார்த்தாரு. அண்ணன் திருமாவளவன் தூக்கி விசிறடிச்சிட்டார். அவ்வளவு அது ஒரு அந்த ஆளெல்லாம் ஒரு பொருட்படுத்தவே நம்ம கூடாது. ஆதவர்ஜுனா எல்லாம் ஒரு பொருட்படுத்தவே கூடாது.